ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எஸ்ஆர்ஹெச் ஃபுட் சேனலில் அன்பான வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் வெஜ் பிரியாணி தான் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் ஆம்பூர் பிரியாணி மசாலா வச்சு வெஜ் பிரியாணி ரெடி பண்ணியிருக்கேன். சிக்கன் தான் ரெடி பண்ணுவாங்க, மட்டன் சிக்கனு. இங்கே பாருங்கள், நான் வெஜ் பிரியாணி தான் ரெடி பண்ணிக்கிறேன். அந்த மசாலா சேர்த்து ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சீக்கிரமாக ஒரு 5 நிமிஷத்துலேயே நம்ம லஞ்ச் பாக்ஸுக்கு இந்த பிரியாணி ரெடி பண்ணிடலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் ஆம்பூர் மசாலா சேர்த்து பிரியாணி ரெடி பண்ணியிருக்கோம். அந்த மசாலா ஒரு டேஸ்ட்டுன்னா ஃபைனலாக அதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஒரு டீஸ்பூன் எண்ணெய் இருக்கும். அந்த எண்ணெய் தான் டேஸ்ட்டாக இருக்குது. சாதம் ரெடி பண்ணிட்டு பிறகு அந்த எண்ணெயை மேலே விட்டு கலந்து விட்டு சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குது சாப்பாடு. இங்கே பாருங்கள், நார்மலாக நம்ம ரெடி பண்ணுற பிரியாணியோட இந்த பிரியாணி ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்குது பாருங்கள், சாதம் சூப்பராக இருக்கும். சிப்ஸு, ஆனியன் ரெண்டுமே சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் வெஜ் பிரியாணி தான் ரெடி பண்ண போகிறோம். கேரட்டு, பீன்ஸு, பச்சை பட்டாணி, உருளைக்கிழங்கு, 2 பச்சை மிளகாய், கொடை மிளகாய் 1, 2 கேரட்டு, 1 கைப்பிடி பீன்ஸு, 1 உருளைக்கிழங்கு. இங்கே பாருங்கள் ஆம்பூர் பிரியாணி தான் இது. மசாலா அப்படி ரெடியாகவே இருக்குது. சிக்கன் சேர்க்காமல் கேரட்டு, பீன்ஸ் மட்டும் சேர்த்து பிரியாணி ரெடி பண்ணலாம். இந்த மசாலாவே அப்படியே எல்லாமே சேர்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். மசாலா அதில் இருக்குது. பிரியாணி ரெடி பண்ண பிறகு இந்த எண்ணெய் ஊற்றலாம். இதில் கொஞ்சம் ரைஸ் இருக்குது. இந்த ரைஸு கூடயே நம்ம வீட்டு ரைஸும் சேர்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், கட் பண்ணிவிட்டு குக்கரில் சேர்த்துடலாம். இங்கே பாருங்கள் மசாலா ரெடியாக இருக்குது. கட் பண்ணிவிட்டேன். இந்த மசாலாவை அப்படியே எல்லா மசாலாவும் சேர்த்தாச்சு. ஆல்ரெடி எல்லாமே ரெடியாக வதக்கி எல்லாம் ரெடியாக வச்சுருக்காங்க. இப்போ நம்ம கேரட்டு, நம்ம எடுத்து வச்சுருக்க காய்கறிங்கெல்லாம் சேர்த்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கணும். இது பாருங்கள், நல்லா வதக்கி வச்சு இந்த டைமில் 1 டம்ளர் தண்ணி, 2 டம்ளர் அரிசி எடுத்துருக்கேன், 4 டம்ளர் தண்ணி. இப்போ வந்து 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே அரிசி ஊற வச்சுருக்கேன். இதை வாஷ் பண்ணி வடித்து வச்சிடலாம் தண்ணியை. நம்ம எதுவுமே சேர்க்க தேவையில்ல, எல்லாமே அதிலே இருக்குது. எண்ணெய் எல்லாம் கரெக்டாக அளவோடு இருக்குது. உப்பு மட்டும் கரெக்டாக இருக்கா பார்த்து கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. காரம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், அப்படியே மூடி வைங்க, கொதிக்கட்டும். அரிசி சேர்த்து விசில் போட்டுடலாம். இது பாருங்கள், தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. அரிசி சேர்த்துடலாம். எல்லா அரிசி சேர்த்துடலாம். அப்படியே குக்கர் மூடிடலாம். ஒரு விசில் வந்தால் போதும். பிரியாணி ரெடியாக இருக்குது. இந்த மசாலா பாக்கெட் எண்ணெய் இருக்குது இல்லைங்க, ஃபைனலாக மேலே ஊற்றி விட்டுட்டு கலந்து விட்டால் பிரியாணி ரெடி. நல்லா கலந்து விட்டு இங்கே பாருங்கள், லஞ்ச் பாக்ஸில் தான் வைக்க போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் சூப்பரான வெஜ் பிரியாணி ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் பிரியாணி தான் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் சிக்கன் எல்லாம் நல்லா வெந்திருக்கும். பாருங்கள் ரைஸ் நல்லாயிருக்கும். சாதத்துக்கு ஆனியன் ரைத்தா வச்சுருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் ஆம்பூர் மசாலா பிரியாணி தான் இது.
நம்ம ரெடி பண்ண போகிறோம். இது பாருங்கள், மசாலா பேஸ்டெல்லாம் இதிலே இருக்குது. சிக்கன் சேர்த்து பிரியாணி நம்ம ரெடி பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாக்கெட் ஓப்பன் பண்ணிடலாம். வந்து மசாலா ரைஸ் இதில் இருக்குது. ஃபைனலாக மசாலா எண்ணெய், பிரியாணி நம்ம ரெடி பண்ணிட்டு பிறகு இந்த மசாலா எண்ணெய் மேலே ஊற்றிட்டா பிரியாணி டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அரிசி வந்து சீரக சம்பா அரிசி தான். ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், அரிசி வந்து இதை மாதிரி நல்லா தட்டி எடுக்கணும். ஒரு அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி விட்டுடணும். அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே தண்ணி விட்டு ஊற வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், பிரியாணி மசாலா கட் பண்ணிட்டேன். அதுக்கு முன்னாடி சுடு தண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், பாத்திரம் வச்சுருக்கேன். இந்த பிரியாணி மசாலாவை அப்படியே சேர்த்துருங்க. எல்லாமே அதிலே இருக்கிறதால நம்ம எப்போதுமே கலக்க தேவையில்லை. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எண்ணெய் எல்லாம் அளவோடவே இருக்குது. காரம் மட்டும் பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் காரம் சேர்த்துக்கலாம். ஒரு 3 நிமிஷம் வதங்கினா போதும். நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வந்திருக்கேன். நம்ம அப்படியே சேர்த்துடலாம். சிக்கனை கூட சிக்கன் அப்படியே சேர்த்துடலாம். மசாலா நல்லா வதங்கியிருக்கு, எண்ணெயும் நல்லா திரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த டைமில் சிக்கனை சேர்த்துடலாம். இது பாருங்கள், அரிசி 3/4 கிலோ தான் இருக்குது. அதே அளவுக்கு சிக்கன் சேர்த்துருக்கேன். நல்லா வதங்கட்டும் ஒரு 5 நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மசாலா நல்லா செவந்து வதங்கிடுது. இந்த டைமில் சுட வச்சுருக்கிற தண்ணி அப்படியே ஊற்றுங்க. இந்த தண்ணி வந்து அளந்து தான் வச்சுருக்கேன், அளந்து சுட வச்சுருக்கேன். எல்லாமே சேர்த்துடலாம். இங்கே பாருங்கள், எல்லாமே சேர்த்து வச்சு நல்லா சுட வச்ச தண்ணி தான். உடனே கொதிக்க ஆரம்பிச்சிடும். உடனே அரிசி சேர்த்துட்டு ஒரு விசில் வந்தால் போதும். இங்கே பாருங்கள், தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சு எடுத்து அரிசி சேர்த்துடலாம். இங்கே பாருங்கள், தண்ணி நல்லா வடிய வச்சு எடுத்துருக்கேன். எல்லா அரிசியுமே சேர்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், அரிசி எல்லாம் சேர்த்தாச்சு. 1 டைம் நல்லா கலந்து விடுங்க. உப்பு காரம் மட்டும் செக் பண்ணிக்க. கரெக்டாக இருந்தால் வச்சுங்க. நல்லா காரம் சாப்பிடுங்கன்னா இன்னும் கொஞ்சம் காரம் உப்பு மட்டும் சேர்த்துங்க. அதை மூடி வைங்க. ஒரு விசில் வந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், பிரியாணி ரெடியாக இருக்குது. சீரக சம்பான்றதால நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இங்கே பாருங்கள், இதனுடைய மசாலா எண்ணெய் இருக்குது இல்லையா, அப்படியே சேர்த்துருங்க. அப்படியே சாதம் சைடில் கொடுங்க, நேரடியாக கொடுக்காதீங்க. நல்லா கலந்து எடுத்துடுங்க. பீஸ் எல்லாம் உடையாமல் அழகாக வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், சூப்பரான ஆம்பூர் மசாலா சேர்த்து சிக்கன் பிரியாணி ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.